வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 50 கங்கா தீரே குஹ சமாகமஹ கங்கக்கரையில் குஹனுடன் சேர்வது. பஞ்சாஷः சர்கः 50வது சர்க்கம். கங்கா தீரே குஹ சமாகமஹ கங்கக்கரையில் குஹனுடன் சேர்வது. விஷாலான் கோசலான் ரம்யான் யாத்வா லக்ஷ்மண பூர்வஜः அயோத்யாபிமுகோ தீமான் பிராஞ்சலிர்வாக்யமப்ரவீத். धीमान महाप्राज्ञरागिय लक्ष्मण पूर्वजः लक्ष्मणरिन तमेनार श्रीरामर விஷாலான் விசாலமாய் ரம்யான் அழகு வாய்ந்த கோசலான் கோசல நாடுகளை யாத்வா கடந்த பிறகு பிராஞ்சலிஹி அஞ்சலி அஸ்தராகி அயோத்தியாபிமுகா அயோத்தியை நோக்கி பார்க்கும் வண்ணமாய் நின்று கொண்டு வாக்கியம் பின்வரும் திருவாக்கை அப்ரவீத் திருவாய் மலர்ந்து அருளினார். மகாபிராஜ்ஞராகிய லக்ஷ்மணரின் தமையனார் ஸ்ரீராமர் விசாலமாய் அழகு வாய்ந்த கோசல நாடுகளை கடந்த பிறகு அஞ்சலி ஹஸ்தராகி அயோத்தியை நோக்கி பார்க்கும் வண்ணமாய் நின்று கொண்டு பின்வரும் திருவாக்கை திருவாய் மலர்ந்து அருளினார். ஆப்ரோச்சே த்வாம் புரிஸ்ரேஷ்டே காக்குஸ்த பரிபாலிதே दैवतानि च यानि त्वां पालयन्त्यावसन्ति च. காக்குஸ்த பரிபாலித்தே காக்குஸ்தர்களினால் பரிபாலனம் செய்யப்பட்ட ஸ்ரேஷ்டே உத்தம புரி நகரே துவாம் ச உன்னையும் துவாம் உன்னை ஆவசந்தி பக்கலில் இருந்து கொண்டு பாலயந்தி பாதுகாக்கும் தெய்வத்தானி தெய்வங்கள் யானி ச எவைகளோ அவைகளையும் ஆப்ரோச்சு நான் விடை கேட்டு கொள்ளுகின்றேன். காக்குத்தர்களின் பரிபாலனம் செய்யப்பட்ட உத்தம நகரே உன்னையும் உன்னை பக்கலில் இருந்து கொண்டு பாதுகாக்கும் தெய்வங்கள் எவைகளோ அவைகளையும் நான் விடை கேட்டு கொள்ளுகின்றேன். நிவ்ருத்த வனவாசஸ்த்வாம் அன்ருணோ ஜகதீபதேः புனர்த்ரக்ஷ்யாமி மாத்ரா ச பித்ரா ச சஹ சங்கதः. நிவ்ருத்த வனவாசः வனவாசத்தை பூர்த்தி செய்தவனாய் ஜகதீபதேः சக்கரவர்த்தியாருக்கு அன்றுணகா செய்ய வேண்டிய கடமையை செய்து முடித்தவனாய் மாத்ராச்ச தாயாருடனும் பித்ராச்ச தந்தையாருடனும் சக கூட சங்கதः வாசம் செய்கின்றவனாய் துவாம் உன்னை புனக மறுபடி திரக்ஷாமி நான் கண்டு மகிழ்வுறுவேன். வனவாசத்தை பூர்த்தி செய்தவனாய் சக்கரவர்த்தியாருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடித்தவனாய் தாயாருடனும் தந்தையாருடனும் கூட வாசம் செய்கின்றவனாய் உன்னை மறுபடி நான் கண்டு மகிழ்வுறுவேன். ததோ ருச்சிரத் தாம்ராக்ஷோ புஜமுத்யம்ய தக்ஷிணம் அஸ்ருபூர்ணமுகோதீனோ பிரவீஜானபதம் ஜனம். ததா அவ்விடத்தில் ஜானபதம் ஜனம் நாட்டுப்புற ஜன சமூகத்தை பார்த்து தீனக அவர்கள் படும் கஷ்டத்தில் அனுதாபப்பட்டு உருகி இரக்கமுற்றவராய் ருச்சிர தாம் ராக்ஷக தேஜோமயமாய் விளங்கும் இரு திருக்கண்ணும் கலங்கி சிவந்திருக்க பெற்றவராய் அஸ்ருபூர்ண முகா கண்ணீர் அப்பிய திருமுக மண்டலமுடையவராய் அவர் தக்ஷிணம் வலது புஜத்தை உத்யம்ய
உயரவெடுத்து அழைத்து அப்ரவீத் பின்வருமாறு திருவாய் மலர்ந்து அருளினார். அவ்விடத்தில் நாட்டுப்புற ஜன சமூகத்தை பார்த்து அவர்கள் படும் கஷ்டத்தில் அனுதாபப்பட்டு உருகி இரக்கமுற்றவராய் தேஜோமயமாய் விளங்கும் இரு திருக்கண்ணும் கலங்கி சிவந்திருக்க பெற்றவராய் கண்ணீரப்பிய திருமுக மண்டலமுடையவராய் அவர் வலது புஜத்தை உயரவெடுத்து அழைத்து பின்வருமாறு திருவாய் மலர்ந்து அருளினார். अनुक्रोशो दया चैव यथार्हं मयि वकृतः चिरं दुःखस्य पापेयो गम्यतामर्थसिद्धये. மயி என் விஷயத்தில் வஹா உங்களுடைய தயாச்ச அனுதாபமாயிர அனுக்ரோஷக அருள் யதார்ஹம் ஏவ உள்ளபடியே கிருதः என்னால் கிரகிக்கப்பட்டது. அர்த்த சித்தையே இவ்வுலகில் எவனும் ஏதொன்றை சம்பாதிக்க வேண்டுமோ அந்த அர்த்தத்தை சம்பாதிப்பதின் பொருட்டு கம்யதாம் எனக்கு போக விடை கொடுக்கப்படட்டும். துக்கஸ்ய துக்கத்திற்கு சிரம் என்றும் வெகுகாலம் கொடுப்பதென்பது பாப்பியகா இதற்கு அதிகமாகிய கஷ்டம். என் விஷயத்தில் உங்களுடைய அனுதாபமாகிற அருள் உள்ளபடியே என்னால் கிரகிக்கப்பட்டது. இவ்வுலகில் எவனும் ஏதொன்றை சம்பாதிக்க வேண்டுமோ அந்த அர்த்தத்தை சம்பாதிப்பதின் பொருட்டு எனக்கு போக விடை கொடுக்கப்படட்டும். துக்கத்திற்கு இன்றும் வெகு காலம் கொடுப்பதென்பது இதற்கு அதிகமாகிய கஷ்டம். தேபிவாத்ய மகாத்மானம் கிருத்வா சாப்பி பிரதக்ஷிணம் விலப்பந்தோ நராഘോரம் யதிஷ்டந்த க்வசித் க்வசித். தே அந்த நராஹா ஜனங்கள் மகாத்மானம் மகாத்மாவாகும் அவரை அபிவாத்யச்ச முடி தாழ்த்தி நமஸ்கரித்து பிரதக்ஷிணம் கிருத்வா வலம் வந்து கோரம் உருக்கமாய் விலப்பந்தகா புலம்பி அழுகின்றவர்களாய் க்வசித் க்வசித் இங்குமங்குமாய் व्यतिष्ठन्त अपि பரவி அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். அந்த ஜனங்கள் மகாத்மாவாகும் அவரை முடித்தாழ்த்தி நமஸ்கரித்து வலம் வந்து உருக்கமாய் புலம்பி அழுகின்றவர்களாய் இங்கும் அங்குமாய் பரவி அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள். ததா விலபதாம் தேஷாம் अतृप्तानां च राघवः अचक्षुर्विषयं प्रायात् यथाक्षणदामुखे. राघवः च श्रीरामரும் तथा வண்ணம் அத்ருப்தானாம் மனத்தெளிவு பெறாது விலபதாம் புலம்பி அழுது கொண்டிருக்கும் தேஷாம் அவர்களுக்கு அச்சக்ஷுர் விஷயம் கட்புலனாகாதிருக்கும் தூரம் வரைக்கும் க்ஷணதா முக்கே சாயங்காலத்தில் அர்க்கஹா சூரிய பகவான் யதா எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பிராயாத் வேகமாய் எழுந்தருளிவிட்டனர். ஸ்ரீராமரும் அவ்வண்ணம் மனத்தெளிவு பெறாது புலம்பி அழுது கொண்டிருக்கும் அவர்களுக்கு கட்புலனாகாதிருக்கும் தூரம் வரைக்கும் சாயங்காலத்தில் சூரிய பகவான் எவ்வண்ணமோ அவ்வண்ணமே வேகமாய் எழுந்தருளிவிட்டனர். ததோ தான்ய தனோபேதான் தானசீல ஜனாஞ்சிவான் அகூதश्चेत् भयान् रम्यांश्चैत्ययोपसमावृतान् उद्यानाम्रवणोपेतान् सम्पन्नसलीलाशयान् तुष्टपुष्टजनाकीर्णान् गोपगोकुलसेवितान् रक्षणीयान् नरेन्द्राणां ब्रह्मघोषाभिनादितान्
रथेन पुरुषव्याघ्रः கோசலானத்யவர்த்தத. ததः அங்கிருந்து புருஷவ்யாக்ரஹ புருஷோத்தமராகும் அவர் ரதேன திருத்தேர் மீது எழுந்தருளிய வண்ணமே தானிய தனோபேதான் தன தானியங்கள் நிறைந்து உள்ளவைகளும் தானசீல ஜனான் அன்னதானத்தையே சலியாது செய்யும் ஜனங்களை உடையவைகளும் சிவான் பிணி என்பதே எங்கும் இல்லாதவைகளும் அகுதஷ்சித் பயான் இதர எந்த கஷ்டமும் இல்லாதவைகளும் ரம்யான் அழகு வாய்ந்தவைகளும் சைத்திய யூப்ப சமாபிருத்தான் யாக யூப்ப ஸ்தம்பங்கள் நிறைந்து உள்ளவைகளும் உத்யானாம்ர வனோபேத்தான் பூஞ்சோலைகள் மாஞ்சோலைகள் நிறைந்து உள்ளவைகளும் சம்பன்ன சலிலாஷயான் அற்புதமாய் அமைக்கப்பட்டவைகளாகிய நீர் நிறைந்த குளங்களை உடையவைகளும் துஷ்ட புஷ்ட ஜனாகீர்ணான் குறைவற்றதும் நோவற்றதுமாகி வாழ்வுற்று மனத்திருப்தி கொண்ட ஜனங்கள் நிறைந்து உள்ளவைகளும் கோப கோகுல சேவிதான் இடையர்களும் பசுமாட்டு தொழுக்களும் நிறைந்துள்ளவைகளும் நரேந்திரானாம் இதர மன்னர்களுக்கு ரக்ஷணீயான் அணுக ஒண்ணாது அவைகளும் பிரம்மகோஷாபீநாதிதான் வேத கோஷங்களால் எங்கு பார்த்தாலும் ஒலிக்கப் பெற்று விளங்குகிறவைகளுமாகிய கோசலான் கோசல நாடுகளை அத்தியவர்த்தத்தை கடந்து எழுந்து அருளினார். அங்கிருந்து புருஷோத்தமராகும் அவர் திருத்தேர் மீது எழுந்தருளிய வண்ணமே தன தானியங்கள் நிறைந்து உள்ளவைகளும் அன்னதானத்தையே சலியாது செய்யும் ஜனங்களை உடையவைகளும் பிணி என்பதே எங்கும் இல்லாதவைகளும் இதர எந்த கஷ்டமும் இல்லாதவைகளும் அழகு வாய்ந்தவைகளும் யாகயூப்ப ஸ்தம்பங்கள் நிறைந்து உள்ளவைகளும் பூஞ்சோலைகள் மாஞ்சோலைகள் நிறைந்து உள்ளவைகளும் அற்புதமாய் அமைக்கப்பட்டவைகளாகிய நீர் நிறைந்த குளங்களை உடையவைகளும் குறைவற்றதும் நோவற்றதுமாகி வாழ்வுற்று மனத்திருப்தி கொண்ட ஜனங்கள் நிறைந்து உள்ளவைகளும் இடையர்களும் பசுமாட்டு தொழுக்களும் நிறைந்துள்ளவைகளும் இதர மன்னர்களுக்கு அணுக ஒண்ணாதவைகளும் வேத கோஷங்களால் எங்கு பார்த்தாலும் ஒலிக்கப் பெற்று விளங்குகிறவைகளுமாகிய கோசல நாடுகளை கடந்து எழுந்து அருளினார். மத்யேன முதேதம் ஸ்வீதம் ரம்யோத்யான சமாக்குலம் ராஜ்யம் போக்யம் நரேந்திராணாம் யயோ திருதே மதாம்பரஹ. திருத்திமதாம் ஏற்றுக்கொண்ட தொழில்களையெல்லாம் சரிவர செய்து முடிக்கின்றவர்களில் வரஹ தலைமை பெற்று விளங்கும் அவர் முதித்தம் மகிழ்ச்சியை விளைவிப்பதும் ஸ்வீதம் திகழ்ந்து விளங்குவதும் ரம்யோத்யான சமாக்குலம் அழகு வாய்ந்த உத்தியானங்களால் நிறைய பெற்று விளங்குகிறதும் நரேந்திராணாம் அரசர்களுக்கு போக்யம் கண் குளிர பார்த்து கொண்டாடத்தக்க காட்சியாயும் இருக்கும். ராஜ்யம் ராஜ்யத்தை மத்தியேன வழிப்போக்கர்கள் செல்லும் வழியாகவே யயோ எழுந்தருளினார். ஏற்றுக்கொண்ட தொழில்களையெல்லாம் சரிவர செய்து முடிக்கின்றவர்களில் தலைமை பெற்று விளங்கும் அவர் மகிழ்ச்சியை விளைவிப்பதும் திகழ்ந்து விளங்குவதும் அழகு வாய்ந்த உத்தியானங்களால் நிறைய பெற்று விளங்குகிறதும் அரசர்களுக்கு கண்குளிர பார்த்து கொண்டாடத்தக்க காட்சியாயும் இருக்கும். ராஜ்யத்தை வழிப்போக்கர்கள் செல்லும் வழியாகவே எழுந்தருளினார். ततस्त्रे पथगां दिव्यां शीततोयामशैवलां ददर्श राघवो गंगां पुण्यां ऋषि निषेवितां. ततः அதன்மேல் ராகவः ஸ்ரீராமர்
திரிபதகாம் ஸ்வர்க்கத்திலும் பூமியிலும் பாத்தாள லோகத்திலும் ஓடுகிறதும் அசைவலாம் பாசி நீங்கிய சீதத்தோயாம் குளிர்ந்த நீரோட்டமுடையதும் திவ்யாம் தெய்வத்தன்மையுடையதை புண்ணியாம் நட்கதி அளிக்க வல்லதும் ரிஷி நிஷேபிதாம் ரிஷிகளால் பூஜிக்கப்படுகிறதுமாகிய கங்காம் ததர்ஷ கங்கா நதியை கண்டார். அதன்மேல் ஸ்ரீராமர் ஸ்வர்க்கத்திலும் பூமியிலும் பாத்தாள லோகத்திலும் ஓடுகிறதும் பாசி நீங்கிய குளிர்ந்த நீரோட்டமுடையதும் தெய்வத்தன்மையுடையதை நட்கதி அளிக்க வல்லதும் ரிஷிகளால் பூஜிக்கப்படுகிறதுமாகிய கங்கா நதியை கண்டார். ஆஶ்ரமே ரவி தூரஸ்தை ஸ்ரீமத்பிः समलङ्कृतां कालेप्सरोभिर्हृष्टाभिः सेवितां भोः शिवां देवदानवगन्धर्वैः किन्नरैरुपशोभितां नानागन्धर्वपत्नीभिः सेवितां सततं शिवाम्. அவிதூரஸ்தைः சமீபத்தில் உள்ள ஸ்ரீமத்பிः புண்ணிய ஆஶ்ரமைः ஆஶ்ரமங்களால் சமலங்கிருதாம் அழகு வாய்ந்து விளங்கப்பெற்றதும் காலே உச்சித காலத்தில் ஹ்ருஷ்டாபிः அகமகிழ்ந்த அப்சரோபிः அப்சரஸ்களால் சேவிதாம் போஹ்ரதாம் ஜலக்கிரீடை செய்யப்பட்ட நீர் நிறைந்த மடுக்களையுடையதும் சிவாம் ஆரோக்கியத்தை அளிக்க வல்லதும் தேவதானவ கந்தர்வைः தேவதானவ கந்தர்வர்களாலும் கிண்ணரைः கிண்ணரர்களாலும் உபசோபிதாம் ஆஶ்ரயிக்கப்பட்டதும் நானா கந்தர்வ பத்னிபிः அநேக கந்தர்வ பத்னிகளால் சேவிதாம் கொண்டாடப்படுகிறதும் சததம் எப்பொழுதும் சிவாம் உற்சவ கொண்டாடும் உடையதாய் சமீபத்திலுள்ள புண்ணிய ஆஶ்ரமங்களால் அழகு வாய்ந்து விளங்கப்பெற்றதும் உச்சித காலத்தில் அகமகிழ்ந்த அப்சரஸ்களால் ஜலக்கிரீடை செய்யப்பட்ட நீர் நிறைந்த மடுக்களையுடையதும் ஆரோக்கியத்தை அளிக்க வல்லதும் தேவதானவ கந்தர்வர்களாலும் கிண்ணரர்களாலும் ஆஶ்ரயிக்கப்பட்டதும் அநேக கந்தர்வ பத்னிகளால் கொண்டாடப்படுகிறதும் எப்பொழுதும் உற்சவ கொண்டாடும் உடையமும் தேவக்ரீடா சதாகீர்ணாம் தேவத்யானயுதாம் நதீத் தேவார்த்தமாகாஷகமாம் விக்யாத்தாம் தேவபத்மினீம் ஜலகாத்தாட்டஹாசோக்ராம் फेन निर्मलहासिनीं क्वचित् वेणीकृतजलां क्वचितावर्तशोभितां क्वचित् स्तिमितगम्भीरां क्वचित् वेगजलाकुलां क्वचित् गम्भीरनिर्घोषां क्वचित् भैरवनिस्वनां देवसङ्घाप्लुतजलां निर्मलोत्पलसङ्कुलां क्वचित् अभोगपुलिनां क्वचिन्निर्मलवालुकाम् தேவக்ரீடா சதாகீர்ணாம் கிரீடையில் பொழுதுபோக்கும் தேவர்களில் பலரால் நிறைய பெற்று விளங்குகிறதும் தேவாத்யானயுதாம் தேவர்கட்கே உரிய பல பூந்தோட்டங்களை உடையதும் தேவார்த்தம் வானவர்கள் நிமித்தமாக ஆகாஷகமாம் ஆகாசத்தை அடைந்ததும் விக்யாத்தாம் திரிலோக பிரசித்தி உடையதும் தேவபத்மினீம் தேவர்களுக்குரிய தாமரைகள் மலர்ந்த நதியையும்
ஜலகாத்த அட்டஹாசோக்ராம் அலைகள் மோதுவதால் உண்டாகிற உக்கிரமான பேரொலிகளை உடையதும் ஃபேன நிர்மலஹாசினீம் நுரை என்னும் நிர்மலமாகிய புன்னகை பொருந்தியதும் கொச்சித்தோரிடத்தில் வேணி கிருத்தஜலாம் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய இம்மூன்று நதிகளின் சங்கம ஜலத்தையுடையதும் கொச்சித் சிலவிடங்களில் ஆவர்த்த சோபிதாம் ஆழ்ந்த நீர் சுழிகளில் அல்லது ஜலாவர்த்தங்களால் அழகு வாய்ந்து விளங்குகிற क्वचित् சிலவிடங்களில் ஸ்திபீத கம்பீராம் பக்தி விளைவிக்கும் தன்மையாய் அசைவற்றி இருக்கிறதும் क्वचित् சிலவிடங்களில் வேக ஜலாக்குலாம் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் அப்பரிமிதமான ஜலத்தை உடையதும் क्वचित् சிலவிடங்களில் கம்பீர நிர்கோஷாம் பக்தி விளைவிக்கும் தன்மையுற்று சப்தமாயிருக்கிறதும் क्वचित् சிலவிடங்களில் வேகஜலாக்குலாம் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் அப்பரிமிதமான ஜலத்தை உடையதும் क्वचित् சிலவிடங்களில் கம்பீர நிர்கோஷாம் பக்தி விளைவிக்கும் தன்மையுற்று சப்தமாயிருக்கிறதும் क्वचित् சிலவிடங்களில் பைரவ நிஸ்வனாம் பயங்கரமான ஒலியை உடையதும் தேவ சங்காப்ளுத ஜலாம் தேவர் கூட்டங்களால் ஸ்நானம் செய்யப்படும் ஜலத்தை உடையதும் நிர்மலோத்பல சங்குலாம் நிர்மலமாகிய தாமரை புஷ்பங்களால் நிறைந்துள்ளதும் क्वचित् சிலவிடங்களில் ஆபோக புலினாம் விசாலமான மணல் கரைகளை உடையதும் क्वचित् சிலவிடங்களில் நிர்மல வாலுகாம் நிர்மலமான கூழாங்கல்களை உடையதும் கிரீடையில் பொழுதுபோக்கும் தேவர்களில் பலரால் நிறைய பெற்று விளங்குகிறதும் தேவர்கட்கே உரிய பல பூந்தோட்டங்களை உடையதும் வானவர்கள் நிமித்தமாக ஆகாயத்தை அடைந்ததும் திரிலோக பிரசித்தி உடையதும் தேவர்களுக்குரிய தாமரைகள் மலர்ந்த நதியையும் அலைகள் மோதுவதால் உண்டாகிற உக்கிரமான பேரொலிகளை உடையதும் நுரை என்னும் நிர்மலமாகிய புன்னகை பொருந்தியதும் ஓரிடத்தில் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய இம்மூன்று நதிகளின் சங்கம ஜலத்தை உடையதும் சிலவிடங்களில் ஆழ்ந்த நீர்ச்சுழிகளில் அல்லது ஜலாவர்த்தங்களால் அழகு வாய்ந்து விளங்குகிற சிலவிடங்களில் பக்தி விளைவிக்கும் தன்மையாய் அசைவற்றி இருக்கிறதும் சிலவிடங்களில் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் அபரிமிதமான ஜலத்தை உடையதும் சிலவிடங்களில் பக்தி விளைவிக்கும் தன்மையுற்று சப்தமாயிருக்கிறதும் சிலவிடங்களில் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கும் அபரிமிதமான ஜலத்தை உடையதும் சிலவிடங்களில் பக்தி விளைவிக்கும் தன்மையுற்று சப்தமாயிருக்கிறதும் சிலவிடங்களில் பயங்கரமான ஒலியை உடையதும் தேவர் கூட்டங்களால் ஸ்நானம் செய்யப்படும் ஜலத்தை உடையதும் நிர்மலமாகிய தாமரை புஷ்பங்களால் நிறைந்துள்ளதும் சிலவிடங்களில் விசாலமான மணல் கரைகளை உடையதும் சிலவிடங்களில் நிர்மலமான கூழாங்கல்களை உடையதும் ஹம்ச சாரச சங்குஷ்டாம் சக்கரவாக்கோப்பகூஜிதாம் சதா மத்தைश्च विहगैरभिसन्नादितान्तराम् क्वचित् तीररुहैर्वृक्षैर्मालाभिरुपशोभिताम् क्वचित् फुल्लोत्फलच्छन्नाम् क्वचित् पद्मवनाकुलाम् क्वचित् कुमुदशण्डैश्च कुड्मलैरुपशोभिताम् नानापुष्परजोत्वस्तां समदामिव च क्वचित्
व्यपेतमलसङ्घातां मणिनिर्मलदर्शनां दिशागजैर्वणगजैर्मत्तैश्च भरवारणैः देवोपवाह्यैश्च मुहुः सन्नादितवनान्तराम् ஹம்ச சாரச சங்குஷ்டாம் அன்னங்களும் சாரசங்களும் சந்தித்து கொண்டிருக்க பெற்றதும் சக்கரவாக்கோப கூஜிதாம் சக்கரவாகங்களால் கூவப்பெற்றதும் சதா எப்பொழுதும் மத்தை கழித்துள்ள விஹகை பறவைகளால் அபிசன்னாதிதாந்தராஞ்ச எங்கு பார்த்தாலும் ஒலிக்கப்படும் அந்தரங்கங்களையுடையதும் क्वचित् சிலவிடங்களில் மாலாபிஹி சரளரேகை மாறாது தீரருகைஹி கரைகளில் முளைத்துள்ள விருக்ஷைகி மரங்களால் உபசோபிதாம் அழகு வாய்ந்து விளங்குகிறதும் क्वचित् சிலவிடங்களில் ஃபுல்லோத்பலச்சன்னா மலர்ந்த நீலோத்பல மலர்களால் மூடப்பெற்று விளங்குகிறதும் क्वचित् சிலவிடங்களில் பத்மவனாக்குலாம் தாமரைக் காடுகள் நிரம்ப பெற்றதும் क्वचित् சிலவிடங்களில் குமுத சண்டைகி சந்திரனைக் கண்டால் மட்டும் மலரும் தன்மையுற்ற குமுதமேனும் ஆம்பல்களின் குவியல்களால் குட்மலைகி சதா மலர்ந்திருக்கின்றவைகளாய் உபசோபித்தாம் அழகு வாய்ந்து விளங்குகிறதும் மணி நிர்மல தர்ஷனாம்ச வைடூரியமணி போல நிர்மலமாக காணப்படுகிறதும் क्वचित् சிலவிடங்களில் சமதாம் காமவெறி கொண்ட மடந்தையை இவ போன்றதாயே நானா புஷ்ப ரஜோத்வஸ்தாம் பல வகை புஷ்ப பொடிகளால் பரப்பப்பட்டு வியப்பேத்த மல சங்காத்தாம் ச பிரத்யேகமாயிருக்கின்ற மலின குவியல்களை உடையதாயிருக்கிறதாகவும் வரவாரணைகி யானைகளில் சிறந்த திஷாகஜைகி ஐராவதம் வாமனம் புண்டரீகம் குமோதம் அஞ்சனம் புஷ்பதந்தம் சாரபௌமம் சுப்ரதீபம் என்ற 8 திக்கஜங்களாலும் மத்தைகி நிரம்பி வந்த வனகஜைகி ச வனகஜங்களாலும் தேவோப்பவாஹ்யைகி தேவர்களின் வாகனங்களாலும் முகுகு ஓயாது சன்னாதித்த வனாந்தராம் ஒலிக்க பெற்ற வன் பிரதேசங்களை உடையதாயும் அன்னங்களும் சாரசங்களும் சந்தித்து கொண்டிருக்க பெற்றதும் சக்கரவாகங்களால் கூவப்பெற்றதும் எப்பொழுதும் கழித்துள்ள பறவைகளால் எங்கு பார்த்தாலும் ஒலிக்கப்படும் அந்தரங்கங்களையுடையதும் சிலவிடங்களில் சரளரேகை மாறாது கரைகளில் முளைத்துள்ள மரங்களால் அழகு வாய்ந்து விளங்குகிறதும் சிலவிடங்களில் மலர்ந்த நீலோத்பல மலர்களால் மூடப்பெற்று விளங்குகின்றதும் சிலவிடங்களில் தாமரைக் காடுகள் நிரம்பப் பெற்றதும் சிலவிடங்களில் சந்திரனைக் கண்டால் மட்டும் மலரும் தன்மையுற்ற குமுதமெனும் ஆம்பல்களின் குவியல்களால் சதா மலர்ந்து இருக்கின்றவைகளாய் அழகு வாய்ந்து விளங்குகிறதும் வைடூரியமணி போல நிர்மலமாக காணப்படுகிறதும் சிலவிடங்களில் காமவெறி கொண்ட மடந்ததை போன்றதாகிய பல வகை புஷ்ப பொடிகளால் பரப்பப்பட்டு பிரத்யேகமாயிருக்கின்ற மலின குவியல்களை உடையதாயிருக்கிறதாகவும் யானைகளில் சிறந்த ஐராவதம் வாமனம் புண்டரீகம் குமுதம் அஞ்சனம் புஷ்பதந்தம் சார்வபௌமம் சுப்ரதீபம் என்ற 8 திக்கஜங்களாலும் மதம் பிடித்த வனகஜங்களாலும் தேவர்களின் வாகனங்களாலும் ஓயாது ஒலிக்கப் பெற்ற வன் பிரதேசங்களை உடையதும் பிரமதாமிவ யத்னேன பூஷிதாம் பூஷணோத்தமைः
फलै पुष्पै किसलयैर्वृतां गुल्मैर्द्विजैस्तत् शिंशुमारैश्च नक्रैश्च भुजङ्गैश्च निषेवितां विष्णुपादच्युतां दिव्याम् अपापां पापनाशिनीं तां शङ्करजटाजूटात् भ्रष्टां सागरतेजसा समुद्रमयीषीं गङ्गां सारसक्रौञ्चनादिताम् आससाद महाबाहुः शृङ्गवेरपुरं प्रति பூஷணோத்தமைः சிறந்த ஆபரணங்களாகிற ஃபலைः பழங்களாலும் புஷ்பைः புஷ்பங்களாலும் கிசலையைः துளசி முதலிய தளிர்களாலும் குல்மைः அழகாய் கட்டப்பட்ட படித்துறைகளாலும் ததா வண்ணமே த்விஜைஹி மீன்களாலும் விருத்தாம் அழகு வாய்ந்து விளங்குகிறதாய் யத்னேன பகோஸ்ரத்தை கொண்டு பூஷிதாம் அலங்கரிக்கப்பட்ட பிரமதாம் இவ மடந்தையை போலிருக்கிறதும் ஷிம்ஷுமாரைஹி ச கங்கா தீர்த்தத்தில் மாத்திரம் கிடைத்ததாகிற ஷிம்ஷுமாரம் என்னும் ஓர்வித மீன்களாலும் நக்ரைஹி ச முதலைகளாலும் புஜங்கைஹி ச நீர் நாகங்களாலும் நிஷேவிதாம் வசிக்கப்பெற்றதும் திவ்யாம் மூவுலகத்தாராலும் போற்றி புகழ்ந்து கொண்டாடப்பட்டதாய் விஷ்ணுபாதச்யுதாம் திருமாலின் திருவடிகளில் உற்பத்தி கொண்டதும் அப்பாப்பாம் பாப்பமற்றதும் பாப்பநாசினீம் பிறர்களின் பாபங்களை போக்க வல்லதும் சாகர தேஜசா சகரமன்னரின் கொள்ளுப்பேரனாகிய பகீரதனுடைய தபத்தின் மகிமையால் சங்கர ஜட்டாஜூட்டா சிவபெருமானது ஜடைமுடியிலிருந்து பிரஷ்டாம் இறங்கி வந்ததும் சாரச கிரௌஞ்ச நாதிதாம் சாரசம் கிரௌஞ்சம் என்கிற நீர் பறவைகள் ஒலித்து கொண்டிருக்க பெற்றதும் சமுத்திர மகிஷீம் ச சமுத்திரராஜனுக்கு பட்ட மகிஷியுமாகிய தாம் கங்காம் அந்த கங்கா நதிக்கு மகாபாகுவாகும் அவர் ஸ்ருங்கவேரபுரம் பிரதி மிர்ஜாபுரம் என்னும் நகரத்தின் அருகில் அக்காலத்திலிருந்த ஸ்ருங்கிபோபுரம் என்னும் நகரில் ஆசசாத வந்து சேர்ந்தார். சிறந்த ஆபரணங்களாகிற பழங்களாலும் புஷ்பங்களாலும் துளசி முதலிய தளிர்களாலும் அழகாய் கட்டப்பட்ட படித்துறைகளாலும் அவ்வண்ணமே மீன்களாலும் அழகு வாய்ந்து விளங்குகிறதாய் பகு ஸ்ரத்தை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட மடந்தையை போலிருக்கிறதும் கங்கா தீர்த்தத்தில் மாத்திரம் கிடைக்கிறதாகிய சிம்சுமாரம் என்னும் ஓர்வித மீன்களாலும் முதலைகளாலும் நீர் நாகங்களாலும் வசிக்கப்பெற்றதும் மூவுலகத்தாராலும் போற்றி புகழ்ந்து கொண்டாடப்பட்டதாய் திருமாலின் திருவடிகளில் உற்பத்தி கொண்டதும் பாப்பமற்றதும் பிறர்களின் பாப்பங்களை போக்க வல்லதும் சகர மன்னரின் கொள்ளுப்பேரனாகிய பகீரதனுடைய தபத்தின் மகிமையால் சிவபெருமானது ஜடைமுடியிலிருந்து இறங்கி வந்ததும் சாரசம் கிரௌஞ்சம் என்கிற நீர் பறவைகள் ஒலித்து கொண்டிருக்க பெற்றதும் சமுத்திரராஜனுக்கு பட்ட மகிழ்ச்சியுமாகிய அந்த கங்கா நதிக்கு மகாபாகு ஆகும் அவர் மிர்ஜாபுரம் என்னும் நகரத்தின் அருகில் அக்காலத்திலிருந்த ஸ்ருங்கிபோபுரம் என்னும் நகரில் வந்து சேர்ந்தார். தாமோர்மிக்க லீலாவர்த்தாம் அன்வவிக்ஷ்யே மகாரதः சுமந்திரம் அப்ரவீத் சூதம் இஹைவாத்யேவ சாமஹே. மகாரதராகும் அவர்
ஓர்மிக்க லீலாவர்த்தாம் அலைகள் ஏராளமாய் மோதிக் கொண்டிருக்கும் சுழிகளை உடைய தாமதை அன்வவேக்ஷிய நமஸ்காரம் செய்துவிட்டு சூத்தம் சாரதியாகிய சுமந்திரம் சுமந்திரரிடம் அப்ரவீத் பின்வருமாறு சொன்னார். அத்ய என்று இவை இவ்விடத்திலேயே வசாமகே போக்குவோம். மகாரதராகும் அவர் அலைகள் ஏராளமாய் மோதிக் கொண்டிருக்கும் சுழிகளை உடைய அதை நமஸ்காரம் செய்துவிட்டு சாரதியாகிய சுமந்திரரிடம் பின்வருமாறு சொன்னார். இன்று இவ்விடத்திலேயே போக்குவோம். அவிதூராதயம் நத்ய பகு புஷ்ப பிரபலவான் சுமான் நிங்குதி விருக்ஷோ வசாமோத்ரைவ சாரதே. சாரதியே நத்யாக நதியின் அவிதூராத் அருகில் பகு புஷ்ப பிரபாலவான் மிக்க மலர்களும் தளிர்களும் அடர்ந்ததாய் சுமகான் மிக பெரியதாயும் இருக்கும். இங்குதி விருக்ஷா ஓர் இங்குண மரம் ஐயம் இதோ இருக்கிறது. அத்ரையவ இதன் அடியிலேயே வசாமக இப்பொழுது இறங்கோம். சாரதியே நதியின் அருகில் மிக்க மலர்களும் தளிர்களும் அடர்ந்ததாய் மிக பெரிதாயும் இருக்கும் ஓர் இங்குண மரம் இதோ இங்கிருக்கிறது. இதன் அடியிலேயே இப்பொழுது இறங்குவோம். திரக்ஷ்யாம சரீதாம் ஸ்ரேஷ்டாம் சம்மான்ய சலீலாம் சிவாம் தேவ தானவ கந்தர்வ மிருக மானுஷ பக்ஷினாம். தேவ தானவ கந்தர்வ மிருக மானுஷ பக்ஷினாம். தேவர்களுக்கும் தானவர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் சதுஷ்பாத ஜந்துக்களுக்கும் மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் சம்மான்ய சலிலா மிக பூஜார்ஹமாய் கொண்டாடப்படும் ஜலத்தையுடையதும் சிவாம் எவர்களுக்கும் எப்படிப்பட்ட குறையையும் போக்க வல்லதாய் சரிதாம் நதிகளுள் சிரேஷ்டாம் முதன்மை பெற்று விளங்கும் இதை திரக்ஷ்யாமக நாம் சேவிப்போமாக. தேவர்களுக்கும் தானவர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் சதுஷ்பாத ஜந்துக்களுக்கும் மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் மிக பூஜார்ஹமாய் கொண்டாடப்படும் ஜலத்தையுடையதும் எவர்களுக்கும் எப்படிப்பட்ட குறையையும் போக்க வல்லதாய் நதிகளுள் முதன்மை பெற்று விளங்கும் இதை நாம் சேவிப்போமாக. லக்ஷ்மணश्च சுமந்திரश्च படமித்யேவ ரகவம் உக்த்வா தமிங்குதி விருக்ஷம் ததோபயயதுர்ஹயைः. லக்ஷ்மணः च லக்ஷ்மணரும் சுமந்திரः च சுமந்திரரும் ராகவம் ஸ்ரீராமரிடம் பாடம் ஏவ அவ்வண்ணமே ஆகுக இத்தே என்று உக்த்வா சொல்லிவிட்டு ததா அதன் மேல் தம் அந்த இங்குதி விருக்ஷம் இங்குண மரத்தை ஹயைஹ குதிரைகளோடு உபயயுதுஹு சென்றார்கள். லக்ஷ்மணரும் சுமந்திரரும் ஸ்ரீராமரிடம் அவ்வண்ணமே ஆகுக என்று சொல்லிவிட்டு அதன் மேல் அந்த இங்குண மரத்தை குதிரைகளோடு சென்றார்கள். ராமோபியாய தம் ரம்யம் விருக்ஷமிக்ஷ்வாக்கு நந்தனः ரததவாதரத்தஸ்மாத் சபார்ய சக லக்ஷ்மணः. இக்ஷ்வாக்கு நந்தனக இக்ஷ்வாக்கு குல திலகராகிய ராமக ஸ்ரீராமர் தம் அந்த விருக்ஷத்தை ரம்யம் வசதியாயிருக்கிறதாய் அபியாய திருவுளத்தில் பற்றி தஸ்மாத் அதனால் ரதாத் திருத்தேரினின்று சபாரியக மனைவியோடும் சக லக்ஷ்மணக லக்ஷ்மணரோடும் அவாதர திறங்கினார்.
இக்ஷ்வாகு திலகராகிய ஸ்ரீராமர் அந்த விருட்சத்தை வசதியாயிருக்கிறதாய் திருவுளத்தில் பற்றி அதனால் திருத்தேறி நின்று மனைவியோடும் லக்ஷ்மணரோடும் இறங்கினார். சுமந்த்ரோப்யவதீர்யாஸ்மான் மோச்சயித்வா ஹயோத்தமான் விருக்ஷமூலகதம் ராமம் உபதஸ்தே கிருதாஞ்சலிः. சுமந்திரः அப்பி சுமந்திரரும் அஸ்மாத் இது நின்று அவதீரிய இறங்கி அயோத்தமான் உத்தம குதிரைகளை மோச்சயித்வா அவிழ்த்துவிட்டு விருக்ஷமூலகதம் மரத்தடியில் எழுந்தருளியிருக்கும் ராமம் ஸ்ரீராமர் சன்னிதானத்தில் கிருத்தாஞ்சலிகை கூப்பிய கையாய் உபதஸ்தே காத்து நின்றனர். சுமந்திரரும் இது நின்று இறங்கி உத்தம குதிரைகளை அழித்துவிட்டு மரத்தடியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீராமர் சன்னிதானத்தில் கூப்பிய கையாய் காத்து நின்றனர். தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்யாத்ம சமஸ்ஸகா நிஷாதஜாத்யோ பலவான் ஸ்தபதிஷ்சேதி விஸ்ருதः. ஸ்தபதி அத்தலத்திற்கு இறையவராய் ராஜா அரசு புரிந்து வந்தவரும் பலவான் 4 வகை படைகளை உடையவரும் நிஷாத ஜாத்திய வேடுவ ஜாத்தியில் பிறந்தவரும் ராமஸ்ய ஸ்ரீராமருக்கு ஆத்மசமக உயிர் போன்ற சகாயிதி தோழரென விஸ்ருதக ச லோக்க பிரசித்தி பெற்றவருமாகிய குஹ நாம குஹர் என்பவர் தத்ர வசிக்குமிடமது. அத்தலத்திற்கு இறையவராய் அரசு புரிந்து வந்தவரும் 4 வகை படைகளை உடையவரும் வேடுவ ஜாதியில் பிறந்தவரும் ஸ்ரீராமருக்கு உயிர் போன்ற தோழரென லோக்க பிரசித்தி பெற்றவருமாகிய குஹர் என்பவர் வசிக்குமிடமது. சஸ்ருத்வா புருஷவ்யாக்ரம் ராமம் விஷயமாகதம் விருத்தை பரிவ்ருதோ மாத்யேர் ஞாதிபிஷ்சாப்யுபாகதः. அவர் புருஷவியாகிரம் புருஷோத்தமராகிய ராமம் ஸ்ரீராமரை விஷயம் ஊரில் ஆகத்தம் எழுந்து அருளி இருக்கிறவராய் ஸ்ருத்வா கேள்விப்பட்டு விருத்தைகி ஞானவான்களாகிய அமாத்யைஹி ச மந்திரிகளாலும் ஞாதிபிஹி அப்பி சுற்றத்தார்களாலும் பரிபிருத்தக சூழப்பெற்றவராய் உபாகதக தரிசிக்க வந்தனர். அவர் புருஷோத்தமராகிய ஸ்ரீராமரை ஊரில் எழுந்தருளி இருக்கிறவராய் கேள்விப்பட்டு ஞானவான்களாகிய மந்திரிகளாலும் சுற்றத்தார்களாலும் சூழப்பெற்றவராய் தரிசிக்க வந்தனர். ததோ நிஷாதாதிபதிம் திருஷ்ட்வா தூராதவஸ்திதம் ச சௌமித்ரிணா ராமः சமாகச்சத் குஹேன சஹ அந்த ராமः ஸ்ரீராமர் தூராத் வெகு காலமாய் அவஸ்திதம் அசஞ்சல பக்திமை கொண்ட பரம பாகவதராகிய நிஷாதாதிபதிம் வேடர்களின் மன்னவரை திருஷ்ட்வா கட்டாட்சித்து ததः அதன்மேல் சௌமித்ரினா லக்ஷ்மணரோடும் குஹேன குஹரோடும் சக கோடி சமாகச்சத் குலாவினர். அந்த ஸ்ரீராமர் வெகு காலமாய் அசஞ்சலா பக்திமை கொண்ட பரம பாகவதராகிய வேடர்களின் மன்னவரை கட்டாட்சித்து அதன்மேல் லக்ஷ்மணரோடும் குஹரோடும் கூடி குலாவினார். தமார்த்த சம்பரிஷ்வஜ்ய குஹோ ராகவமப்ரவீத் யதாயோத்யா ததேதம் தே ராம கிம் கரவாணி தே. குஹர் ஆர்த்த மனோவேதனையுற்றவராகி ராகவம் ஸ்ரீராமரை சம்பரிஷ்வச்சி ஆலிங்கனம் செய்து தம் அவரை நோக்கி அப்ரவீத் பின்வருமாறு மொழிந்தார். ராமா ஸ்ரீராமா தே தேவரீருக்கு
அயோத்தியா திருவயோத்தி யதா எப்படியோ ததா அப்படியே இதம் இது தே தேவரீருக்கு கரவாணிக்கும் அடியேன் செய்ய வேண்டியது என்ன? குஹர் மனோவேதனையுற்றவராகி ஸ்ரீராமரை ஆலிங்கனம் செய்து அவரை நோக்கி பின்வருமாறு மொழிந்த ஸ்ரீராமா, தேவரீருக்கு திருவயோத்தி எப்படியோ அப்படியே இது தேவரீருக்கு அடியேன் செய்ய வேண்டியது என்ன? ஈத்ருஷம் ஹி மாபாஹோ கப்ராப்ஸ்யத்யதீதிம் பிரியம் மாபாஹோ மாபாஹுவே பிரியம் ஹி தியாதரையே. ஈத்ருஷம் இப்படி அதிதிம் அதிதியாக கஹ யார் பிராப்ஸ்யத்தே நல்வினை உளன் ஆகுவான். மாபாஹுவே தியாதரையே இப்படி அதிதியாக யார் நல்வினை உளன் ஆகுவான். ததோ குணபதன்னாத்யம் உபாதாய ப்ருத்தக்விதம் அர்க்யம் சோபாணயத் க்ஷிப்ரம் வாக்கியம் சேதமுவாச்சः. குணவத் ஸ்லாக்யமாயிருக்கிறதும் பிருத்தக்விதம் ச வெவ்வேறு விதமாயிருக்கிறதுமாகிய அன்னாத்தியம் ஏற்ற சாப்பாட்டை உபாதாய சந்நிதியில் வைத்துவிட்டு அர்க்யம் ச அர்க்யத்தை மாத்திரம் க்ஷிப்ரம் விரைவில் உபானயத் கொடுத்தார். ததக அதன்மேல் இதம் வாக்கியம் பின்வரும் வாக்கியத்தை உவாச்ச சொன்னார். ஹா கான் ஸ்லாக்யமாயிருக்கிறதும் வெவ்வேறு விதமாயிருக்கிறதுமாகிய ஏற்ற சாப்பாட்டை சந்நிதியில் வைத்துவிட்டு அர்க்யத்தை மாத்திரம் விரைவில் கொடுத்தார். அதன் மேல் பின்வரும் வாக்கியத்தை சொன்னார். கான் ஸ்வாகதம் தே மகாபாஹோ தவேயம் அகிலாமயி வயம் பிரேஷ்ய பவான் பர்த்தா சாது ராஜ்யம் பிரசாதினः. மாபாஹோ மாபாகுவே தே ஸ்வாகதம் அடியேனது ஆதரணையை தேவரீர் நன்மனத்தோடு ஏற்றுக்கொள்வீராக. இயம்மையே இந்த ராஜ்யம் அகிலா எல்லாமும் தவ தேவரீருடையது. வயம் நாங்கள் பிரேஷ்யாக திருத்தொண்டு செய்ய உரியவர்கள். நக அடியோங்களுக்கும் ராஜ்யம் ராஜ்யத்திற்கும் பர்த்தா இறைவராய் சாது உரிமை கொண்டு பவான் தேவரீர் பிரசாதி ஆளத் திருவுளம் வைப்பீராக. மகாபாகுவே அடியேனது ஆதரணையை தேவரீர் நன்மனத்தோடு ஏற்றுக்கொள்வீராக. இந்த ராஜ்யம் எல்லாமும் தேவரீருடையது. நாங்கள் திருத்தொண்டு செய்ய உரியவர்கள். அடியோங்களுக்கும் ராஜ்யத்திற்கும் இறைவராய் உரிமை கொண்டு தேவரீர் ஆளத் திருவுளம் வைப்பீராக. பக்ஷ்யம் போஜ்யம் ச பேயம் ச லேஹ்யம் சோஷ்யமுபஸ்திதம் சயனானி ச முக்யானி வாஜினாம் காதனம் ச தே. தே ச தேவரீருக்காக போஜ்யம் சித்ராண்ண வர்க்கமும் பக்ஷ்யம் சிற்றுண்டி வர்க்கமும் பேயம் பால் தயிர் மோர் தேன் முதலிய பருகும் வன வர்க்கமும் லேஹ்யம் தொகையல் சட்டினி வர்க்கமும் சோஷ்யம் ச வறுவல் வர்க்கமும் முக்கியாணி சிறந்த சயனானி படுக்கைகளும் பாஜினாம் குதிரைகளுக்கு காதனம் ச தீனியும் ச ஆகிய எல்லாமும் உபஸ்திதம் வந்திருக்கிறது. தேவரீருக்காக சித்ராண்ண வர்க்கமும் சிற்றுண்டி வர்க்கமும் பால் தயிர் மோர் தேன் முதலிய பருகும்பண வர்க்கமும் தொகையல் சட்டினி வர்க்கமும் வறுவல் வர்க்கமும் சிறந்த படுக்கைகளும் குதிரைகளுக்கு தீனியும் ஆகிய எல்லாமும் வந்திருக்கிறது. குஹமேவம் ப்ருவாணம் தோ ராகவ பிரத்யுவாச்சः அர்ச்சிதாश्च பிரஹ்ருஷ்டாश्च பவதா சர்வதா வயம்.
पद्भ्याम् अभिगमाच्चैव स्नेहसन्दर्शनेन च ராகவः ஸ்ரீராமர் ஏவம் இவ்வண்ணம் புருவாணம் வேண்டுகிற குகம் தோ குகரை பார்த்து இவ்விஷயத்தில் இப்படியாய் பிரத்யுவாச்ச பதிலை அருளிச் செய்தார். கான் பத்பியாம் நடந்து அபிகமாத் ச வந்ததாலும் சந்தர்ஷனேன ஏவ தோழமையை நன்கு விளங்க காட்டுகின்ற கௌரவத்தாலும் வயம் நாங்கள் பவதா உம்மால் சர்வதாச்ச யதேஷ்டமாய் அர்ச்சிதாச்ச பூஜிக்கப்பட்டவர்களாகிறோம். பிரஹ்ருஷ்டாச்ச மகிழ்ச்சியை அடைந்தவர்களாகவும் ஆகிறோம். ஸ்ரீராமர் இவ்வண்ணம் வேண்டுகிற குகரை பார்த்து இது விஷயத்தில் இப்படியாய் பதிலை அருளிச் செய்தார். கான் நடந்து வந்ததாலும் தோழமையை நன்கு விளங்கக் காட்டுகின்ற கௌரவத்தாலும் நாங்கள் உம்மால் யதேஷ்டமாய் பூஜிக்கப்பட்டவர்களாகிறோம். மகிழ்ச்சியை அடைந்தவர்களாகவும் ஆகிறோம். भुजाभ्यां साधु वृत्ताभ्यां पीडयन् वाक्यमब्रवीत्. விருத்தாபியாம் நீண்டு உருண்ட புஜாபியாம் இரு திருக்கைகளினாலும் சாது உள்ளம் குளிர பீடையன் ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு வாக்கியம் பின்வரும் வாக்கியத்தை அப்ரவீத் அருளிச் செய்தார். நீண்டு உருண்ட இரு திருக்கைகளினாலும் உள்ளம் குளிர ஆலிங்கனம் பண்ணிக்கொண்டு பின்வரும் வாக்கியத்தை அருளிச் செய்தார். दिष्ट्या त्वां गुह पश्यामि ह्यरोगं सह बान्धवैः अपि ते कुशलं राष्ट्रे मित्रेषु च धनेषु च. குஹரே பாந்தவைஹி சக சுற்றத்தார்களுடன் துவாம் உன்னை அரோகம் ஆரோக்கியமாயிருக்கின்றவனாய் பஷ்யாமி நன்கு இப்பொழுது நேரில் பார்க்க பெற்றேன். இதனால் திஷ்டியா நான் இப்பொழுது கொண்டிருக்கும் உவப்பு சொல்லிறதலாயிருக்கிறது. தே உனது ராஷ்டிரே ஆளுகைக்கு உள்பட்ட பிரஜைகள் விஷயத்திலும் மித்ரேஷோச்ச கப்பம் கட்டும் தோழர்கள் விஷயத்திலும் தனேஷோச்ச பொருள்கள் விஷயத்திலும் குஷலமப்பி எல்லாம் குசலம்தானே. குஹரே சுற்றத்தார்களுடன் உன்னை ஆரோக்கியமாயிருக்கின்றவனாய் நன்கு இப்பொழுது நேரில் பார்க்க பெற்றேன். இதனால் நான் இப்பொழுது கொண்டிருக்கும் உவப்பு சொல்லில் அறுதலாயிருக்கிறது. உனது ஆளுகைக்குள்பட்ட பிரஜைகள் விஷயத்திலும் கப்பம் கட்டும் தோழர்கள் விஷயத்திலும் பொருள்கள் விஷயத்திலும் எல்லாம் குசலம்தானே. यत्विदं भवता किञ्चित् प्रीत्या समुपकल्पितं सर्वं तदनुजानामि नयि वर्ते प्रतिग्रहे. கிஞ்சித்தோ எள்ளளவு என்றாலும் பிரதிகிரகே பிறர் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய உரிமையில் வர்த்தேன நான் இப்பொழுது இல்லை. ஆனபடியால் பவதா உன்னால் பிரீத்தியா என்னுடமுள்ள பக்தியால் சமுபகல்பித்தம் சித்தம் செய்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. யத் எதுவோ தத் இதம் அந்த இந்த சர்வம் எல்லாவற்றையும் அனுஜானாமி நான் இப்பொழுது அங்கீகரியாது வாபஸ் செய்கிறேன். எள்ளளவு என்றாலும் பிறர் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய உரிமையில் நான் இப்பொழுது இல்லை. ஆனபடியால் உன்னால் என்னிடமுள்ள பக்தியால் சித்தம் செய்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது எதுவோ அந்த இந்த எல்லாவற்றையும் நான் இப்பொழுது அங்கீகரியாது வாப்சு செய்கின்றேன். குஷச்சீராஜினதரம் ஃபலமூலாசீனம் ச மாம் வித்தி பிரணேஹிதம் தர்மே தாபசம்பண கோச்சரம். மாம் என்னை வனகோச்சரம் வனவாசியாய் குஷச்சீராஜினதரம் குஷச்சீராஜினங்களை தரித்து ஃபலமூலாசினம் பழங்களையும் கிழங்குகளையும் புசித்து தர்மேச்ச பரமாத்மாவை தியானிப்பது ஒன்றில் மட்டும்
பிரணிஹிதம் ஈடுபட்டு கிடக்கும் சிந்தையுற்ற தாபசம் துறவியன வித்தி நீ பாவிப்பாயாக. என்னை வனவாசியாய் குஷ சீராஜினங்களை தரித்து பழங்களையும் கிழங்குகளையும் புசித்து பரமாத்மாவை தியானிப்பது ஒன்றில் மட்டும் ஈடுபட்டு கிடக்கும் சிந்தையுற்ற துறவியென நீ பாவிப்பாயாக. அஸ்வானாம் காதனேனாஹம் அர்த்தேனான் ஏன கேனச்சேத் ஏதாவதாத்ர பவதா பவிஷ்யாமி சுபூஜிதः. அஸ்வானாம் குதிரைகளுக்கு காதனேன தீனி ஒன்றினாலேயே அகம் நான் அர்த்தி எனக்கு வேண்டியவைகள் எல்லாவற்றையும் பெற்றவனாகிறேன். அந்யேன மற்றபடியாய் கேனச்சேத் எதுவும் ந வேண்டாம். அத்ர இந்த சமயம் பவதா உன்னால் ஏதாவதா இது ஒன்றாலேயே சுபூஜிதக நன்கு பூஜிக்கப்பட்டவனாக பவிஷ்யாமி நான் ஆகுவேன். குதிரைகளுக்கு தீனி ஒன்றினாலேயே நான் எனக்கு வேண்டியவைகள் எல்லாவற்றையும் பெற்றவனாகிறேன். மற்றபடியாய் எதுவும் வேண்டாம். இந்த சமயம் முன்னால் இது ஒன்றாலேயே நன்கு பூஜிக்கப்பட்டவனாக நான் ஆகுவேன். ஏதே ஹி தைதாராஜ்ஞः பிதுர்தசரதஸ்ய மே ஏத்தை சுகீதைரஸ்வைர்பவிஷ்யாமஹமர்ச்சிதः. ஏதே இவைகள் மே எனது பிதுகு திருத்தந்தையாகிய தசரதஸ்ய தசரத ராஜ்ஞக சக்கரவர்த்தியாருக்கு தைதாக பிரியமானவைகள் ஏத்தைஹி இந்த சுகிதைஹி மிக்க ஏற்றவைகளாயிருக்கின்ற அஸ்வைஹி குதிரைகளால் அகம் நான் அர்ச்சிதக கௌரவிக்கப்பட்டவனாக பவிஷ்யாமிஹி ஆகிறேன் அல்லவா. இவைகள் எனது திருத்தந்தையாகிய தசரத சக்கரவர்த்தியாருக்கு பிரியமானவைகள் இந்த மிக ஏற்றவைகளாயிருக்கின்ற குதிரைகளால் நன்கு கௌரவிக்கப்பட்டவனாக ஆகிறேன் அல்லவா. அஸ்வானாம் பிரதிபானம் ச கதனம் சைவ சோன்வஷாத் குஹஸ்தத்ரைவ புருஷாம் ஸ்வரித்தம் தீயதாமிதி. சக அந்த குஹ தத்ரைவ அப்படி இருப்பதால் புருஷான் வேலைக்காரர்களை பார்த்து துவரித்தம் சீக்கிரம் அஸ்வானாம் ஏவ குதிரைகளுக்கு மாத்திரம் காதனம் ச தீனியும் பிரதிபானம் ச குடிக்க ஜலமும் தீயதாம் கொண்டு வந்து கொடுக்கப்படட்டும் இதே என்று அன்பஷாத் கட்டளையிட்டார். அந்த குஹர் அப்படி இருப்பதால் வேலைக்காரர்களை பார்த்து சீக்கிரம் குதிரைகளுக்கு மாத்திரம் தீனியும் குடிக்க ஜலமும் கொண்டு வந்து கொடுக்கப்படட்டும் என்று கட்டளையிட்டார். ததச்சீரோத்தராசங்கः சந்தியாமன்வாஸ்ய பश्चिमाम् ஜலமேவா ததே போஜ்யம் லக்ஷ்மணேனாஹ்ருதம் ஸ்வயம். ததः அனந்தரம் சீரோத்தராசங்கः அவர் உத்தரிய மர உரியை இடுப்பில் கட்டி கொண்டவராகி பश्चिमाம் மாலை சந்தியாம் சந்தியை அன்வாசிய உபாசித்து லக்ஷ்மணேன லக்ஷ்மணரால் ஸ்வயம் தானாகவே ஆஹ்ருதம் கொண்டு வரப்பட்ட ஜலமேவ தீர்த்தத்தை மாத்திரம் போஜ்யம் அமுதாக ஆததே கொண்டார். அனந்தரம் அவர் உத்தரிய மர உரியை இடுப்பில் கட்டி கொண்டவராகி மாலை சந்தியை உபாசித்து லக்ஷ்மணரால் தானாகவே கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தை மாத்திரம் அமுதாக கொண்டார். தஸ்ய பூமோ ஷயானஸ்ய பாதோ பிரக்ஷால்ய லக்ஷ்மணः சபார்யஸ்ய ததோப்யேத்ய தஸ்தோ விருக்ஷமுபாஸ்ரிதः. லக்ஷ்மணः லக்ஷ்மணர் பூமோ பூமியில் சபார்யஸ்ய தர்மபத்னி சமேதராய் ஷயானஸ்ய படுத்திருக்கும் தஸ்ய அவருடைய பாதோ திருவடிகளை பிரக்ஷால்ய சுத்தமாய் துடைத்துவிட்டு ததக அதன் மேல் விருக்ஷம் மரத்தை
அபியேத்திய கெட்டி உபாஸ்ரிதः பிடித்துக்கொண்டு நிற்கின்றவரை தஸ்தோ காவல் பூண்டிருந்தார். லக்ஷ்மணர் பூமியில் தர்மபத்னி சமேதராய் படுத்திருக்கும் அவருடைய திருவடிகளை சுத்தமாய் துடைத்துவிட்டு அதன் மேல் மரத்தை கிட்டி பிடித்துக்கொண்டு நிற்கின்றவராய் காவல் பூண்டிருந்தார். குஹோபி சக சூத்தேன சௌமித்ரி மனோபாஷயன் அன்வஜாக்ரத்தோ ராமமப்ரமத்தோ தனுர்தரः ததः விடத்தில் குஹாபி குஹரும் சூத்தேன சக சாரதியோடு கூட சௌமித்ரிம் லக்ஷ்மணரிடம் ராமம் ஸ்ரீராமரது திருக்கல்யாண குணங்களை பற்றி அனுபாஷையன் பேசிக்கொண்டு தனுர்தரः வில்லும் கையுமாய் அப்பிரமத்தः வெகு ஜாகிரதையுடன் இருப்பவராய் அன்பஜாகிரத் இரவு முழுவதும் கண் விழித்துக் கொண்டிருந்தார். அவ்விடத்தில் குஹரும் சாரதியோடு கூட லக்ஷ்மணரிடம் ஸ்ரீராமரது திருக்கல்யாண குணங்களை பற்றி பேசிக்கொண்டு வில்லும் கையுமாய் வெகு ஜாகிரதையுடன் இருப்பவராய் இரவு முழுவதும் கண் விழித்துக் கொண்டிருந்தார். ததா ஷயானஸ்ய ததோஸ்ய தீமதா யசஸ்வினோ தாசரதேர்மஹாத்மனः अदृष्टदुःखस्य सुकोचितस्य सा तदा व्यतीयाय चिरेण शर्वरी. அதிருஷ்டதுக்கஸ்ய முன்னர் இதுவரை கஷ்டத்தை கண்டிராதவரும் சுகோச்சிதஸ்ய சுகத்திற்கே உரியவரும் தீமதக நன்மதி உற்றவரும் யசஸ்வினக புகழ் பெற்றவரும் மகாத்மனக மகாத்மாவும் தசரதேகே தசரத சக்கரவர்த்தியின் திருமகனும் ததா பொழுது ததக விடத்தில் ததா வண்ணம் ஷயனாஸ்ய துயில் கொண்டு இருக்கின்றவருமான அஸ்ய இவருக்கு சா அந்த சர்வரியே இரவு சிரேன நெடுநேரமாய் தோன்றி வியத்தியாய கழிந்தது. முன்னர் இதுவரை கஷ்டத்தை கண்டிராதவரும் சுகத்திற்கே உரியவரும் நன்மதியுற்றவரும் புகழ்பெற்றவரும் மகாத்மாவும் தசரத சக்கரவர்த்தியின் திருமகனும் அப்பொழுது அவ்விடத்தில் அவ்வண்ணம் துயில் கொண்டிருக்கின்றவருமான இவருக்கு அந்த இரவு நெடுநேரமாய் தோன்றி கழிந்தது. இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே அயோத்தியாகாண்டே 50 सर्गः।